அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அகம்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ். பிசினஸ் அப்படின்றது இப்போ ரொம்ப நெறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஈவன் வுமன் ஆகட்டும், சிங்கிள் பேரண்ட் ஆகட்டும், ஈவன் நம்மளுடைய மேல் ஜென்ட்ஸுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெறைய பிசினஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல வந்து அவங்க வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெறைய பேர் ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் வந்து ஆரம்பிச்சு, அத படிப்படியா முன்னேறி அதுவும் போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப பாசிட்டிவா அழகா இருக்கு. ஆனாலுமே இந்த பிசினஸ்ல சில சில பிளாக்கேஜஸ் இருக்கு. நமக்கு வந்து ஒரு தடை இருக்கு. இல்ல இதுல இருந்து அடுத்த லெவல் போகணும். அதுக்கு வந்து மிராக்கிள் மாதிரி ஏதாவது நடக்கணும் அப்டின்னும்போது, இந்த எந்திரம் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து வேல பண்ணும். நெறைய பேரோட ஆஃபீஸ்ல, வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, எந்திரம் வந்து லேமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இன்னைக்கு நம்ம வந்து பிசினஸ்க்கான யந்த்ரா என்ன? என்னென்ன நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்? அப்டிங்கிறது தான் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சு காட்டப் போறேன். இந்த எந்திரத்த நீங்க உங்க கைப்படையும் வரைஞ்சுக்கலாம். இல்லன்னா வந்துட்டு, நாங்க வந்து கொரியரும் உங்களுக்கு அனுப்பி விடுவோம். அத நீங்க லேமினேட் பண்ணி, உங்களுடைய ஆஃபீஸ் ஸ்பேஸ்லயோ, இல்லன்னா உங்களுடைய எங்க நீங்க வேலை பண்றீங்களோ, சில பேர் வீட்லயே வந்து பிசினஸ் பண்றீங்க. அந்த இடத்துல நீங்க அந்த வச்சுக்கலாம். வச்சுக்கும்போது, நீங்க அதை ஒவ்வொரு தடவையும் நான் எப்பவுமே சொல்றது தான், எல்லா பொருளுக்குமே வந்து உயிர் இருக்கு. இப்ப இதுல ஒரு எந்திரம் நாங்க வந்து போட்டு தரோம் அப்டின்னா, நீங்க அத வச்சு, நீங்க உங்க கையால மனசார தொட்டு, அத நீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபீல் பண்ணணும். அத வந்து நீங்க வந்து உணரணும். இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க இருக்கக்கூடிய வீடு வந்து சென்டிமென்ட்டா வச்சிருப்பாங்க. அந்த செவுத்தெல்லாம் நம்ம தொட்டு, அந்த நம்ம வீட்ல வந்து நெறைய பேர் பேசியிருப்பீங்க. அந்த வீட்டுடைய செவுத்துக்கிட்ட பேசியிருப்பீங்க. அதுக்குமே வந்து உயிர் இருக்கு. அந்த மாரி ஒரு ஒரு பொருளையும் நீங்க உங்க கைப்பட தொட்டு, மனசார விஷ் பண்ணி என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, "எனக்கு லாபம் வந்து கிடைச்சிட்டே இருக்கிறதுக்கு நன்றி. நான் அடுத்தடுத்த படிக்கட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு நன்றி." அப்படின்னு சொல்லி நீங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நீங்க வந்து அந்த எந்திரத்த வச்சு நீங்க சொல்லும்போது, உங்களுக்கான பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கோ, அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து அமையும். இது எல்லாமே நான் என் லைஃப்ல ட்ரை பண்ணி எனக்கு நடந்த மிராக்கிள் மேஜிக்க தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஒரு வீடியோலயும். இத நீங்க அந்த மாதிரி ஒரு முறையில நீங்க வந்து பண்ணும்போது, நீங்க ரொம்ப அப்படியே ஆத்தென்டிக்கா இப்படிதான் நான் உட்கார்ந்து பூஜை பண்றது அப்படிலாம் இல்ல. யூனிவர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃப்ரெண்ட் தான். ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா எடுத்துக்கலாம், இல்ல பிரதரா எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த யூனிவர்ஸ் எப்படி வேணுமோ, நீங்க அவங்கள அந்த மாதிரி பாவிச்சு, ரொம்ப லைவா, ஜாலியா நீங்க அவங்களோட இன்டராக்ட் பண்ணலாம். நீங்க பிரபஞ்சத்தோட எவ்வளோக்கு எவ்வளோ இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்கீங்களோ, உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ யூனிவர்ஸ் வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தோணும், நம்ம லைஃபா இப்படி கலர்ஃபுல்லா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்குள்ள எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டுமே வந்து இருக்காது. இப்ப அந்த பிசினஸ்க்கான யந்திரம், அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த யந்த்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு 4 4 காலம் வந்து வரைஞ்சுக்க போறோம். ஓகே. அந்த மாரி பாக்ஸஸ் வந்து வரைஞ்சிடுறோம். இதுல என்ன வந்து நம்ம நம்பர்ஸ் வரைய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9, 6, 2, 7, 6, 3, 3, 12, 5, 10, 8, 1, 4, 5, 11, 4. இந்த நம்பர நம்ம பிசினஸ் உடைய டெவலப்மென்ட்டுக்காக வரைஞ்சு ஒரு யந்திரமா வச்சுக்க போறோம். இதே மாரி தொழில் வளர்ச்சிக்கு வந்துட்டு நெறைய வந்துட்டு எந்திரங்கள், நெறைய முறைகள் வந்து இருக்கு. தொழிலுக்கு எப்பவுமே வந்து ஒரு 3 மந்த் ஒன்ஸ் நீங்க வந்து அத ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 3 மந்த் ஒன்ஸ் ஒண்ணொன்னா நம்ம வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்புவோம். நீங்க அத வேலை பண்ற இடத்துலயோ, இல்ல பர்ஸ்லயோ அது வந்து நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். இப்டி இப்டி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதப்படி நீங்க பண்ணும்போது உங்களுடைய தொழில்ல வந்து முன்னேற்றம் அதிகமாயிக்கிட்டே தான் இருக்கும். பர்ட்டிகுலரா யாருக்காவது ஒரு சில கிளையன்ட் இவங்கள நான் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்களும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணி பேசலாம். அதுக்கான விஷயம், அதுக்கான ரெமெடி என்னவோ அதையும் நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவேன். இன்னொரு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷாட நவராத்திரி வர ஜூலை 15லிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் மணவூர், திருவள்ளூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய மணவூர் அரக்கோணம் ரோட்ல வந்து அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய அருள்மிகு வராகி அம்மன் கோவில். இந்த கோவிலுடைய நிர்வாகி யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரு பாஸ்கர் ராஜ் ஐயா அவர்கள். அவர்தான் என்னுடைய குரு. அவருடைய கோவில்ல கோலாகலமா 10 நாள் வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட்டம் நடக்க போகுது. யாரெல்லாம் இதுல கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா கலந்துக்கலாம். இல்ல ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணலாம், பிரசாதம் விநியோகம் பண்ணலாம்.
பிரசாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அது நாங்க வந்து கொரியர் அனுப்புவோம். இல்ல உங்களால வந்து பூஜை அட்டெண்ட் பண்ண முடியும்னா, நீங்க வந்து பூஜைய வந்து அட்டெண்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு நாளுக்கும் ஒரு கலை நிகழ்ச்சியும் வந்து நடக்க போகுது. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு வராகி அம்மனுடைய அருள நீங்களும் பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம்.